ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாம் இன்றைக்கி வந்து எந்த புக்கிலேருந்து எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புக்கு ஓகேவா, அவுட் சோர்ஸ் புக்கு தான். பட் பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தமிழை பிழையின்றி எழுதுவோம். சரியா, தமிழை பிழையின்றி எழுதுவோம். இதை யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ் இணைய கல்விக் கழகம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இந்த புக்கில் இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இணைச்சொற்கள். ஓகேவா, என்ன சொற்கள்? இணைச்சொற்கள். இணைச்சொற்கள் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எதிர்ச்சொல். ஓகேவா, என்ன சொல்? எதிர்ச்சொல். இது ரெண்டு டாப்பிக்கும் தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது அவுட் சோர்ஸ் புக்கு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த புக்கில் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அப்போ வாங்க பாருங்கள். இணைச்சொற்கள் அப்போ என்னது? இணைச்சொல்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரியணும். ஓகேவா, அப்போ நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம அதில் பார்க்கலாம். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம இதில் பார்க்கலாம். அப்போ இணைச்சொற்கள் பார்க்க போகிற டாப்பிக்கே எத்தனை டாப்பிக்கு? 2 டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஒன்று இணைச்சொற்கள், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ச்சொல். ஓகேவா, 2 டாபிக் தான் பார்க்க போகிறோம். அப்போ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு முக்கியமானு கேட்டால் ரொம்ப முக்கியமானது தான். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது தான். அதுவும் இந்த எதிர்ச்சொல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புக்கில் நிறையா இருக்குது. நம்ம ஒவ்வொரு புக்காக ஃபினிஷ் பண்ணிகிட்டே வந்துடுவோம். ஓகேவா, அப்போ பாருங்கள், இணைச்சொற்கள்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ டெஃபினேஷன் பாருங்கள், கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தமிழ் மொழியில் சில சொற்கள் இணையாக அமையுதுன்றாங்க. ஓகேவா, அப்போ ரெண்டும் ஒரே பொருள் மாதிரியே தான் இருக்கும் அப்படின்றாங்க. இவற்றை இணைச்சொற்கள் என்பர். அப்போ என்ன சொல்கிறாங்க? தமிழ் மொழியில் ஒரு சில சொற்கள்லாம் வந்து இணையாக அமையுது, அந்த சொற்களை பேர் தான் வந்து இணைச்சொற்கள்ன்றாங்க. இவற்றை பொருத்தமான இடங்களில் பயன்படுத்தினால் கருத்து தெளிவாக புரியும். அப்போ இணைச்சொற்களை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல தான் கரெக்டாக பயன்படுத்தணும். அப்போ தான் அதோட பொருளே புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ இணைச்சொற்களுக்கு இதான் டெஃபினிஷன். அப்போ இணைச்சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேவா, இணைச்சொற்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வகைப்படும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேர் இணைச்சொற்கள், அடுத்தது எதிர் இணைச்சொற்கள், அடுத்தது செறி இணைச்சொற்கள். ஓகேவா, இந்த மாதிரி வந்து எத்தனை டைப்பு? 3 டைப் இருக்கும். ஸோ இந்த 3மே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. சரியா, ஸ்கிப் பண்ண முடியாதது. ஏன்னா நேரிணை சொற்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 எக்ஸாம்பிள் கிட்ட கொடுத்துருப்பான். எதிரிணை சொற்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 எக்ஸாம்பிள் கிட்ட கொடுத்துருப்பான். சரி இணையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாம்பிள் கிட்ட கொடுத்துருப்பான். ஸ்கூல் புக்கில் இத்தனை எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்கவே மாட்டான். அதனால தான் நம்ம இந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணி எடுத்து போடுறோம். ஓகேவா, அப்போ இது ரொம்ப முக்கியமானது. அப்போ பாருங்கள், இணைச்சொற்கள் எத்தனை டைப்பு? 3 டைப்பு. என்னென்ன அது? நேர் இணை சொற்கள், எதிர் இணை சொற்கள், செறி இணை சொற்கள். ஸோ 3 டைப்பு. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நேரிணை சொல்லுனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, இணைச்சொற்கள்னால் என்னன்னு நம்ம டெஃபினேஷன் பார்த்தாச்சு. என்னது? சொல்லு வந்து இணையாக வரும். ஓகேவா, அதுக்கு பேர் தான் இணைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த இணைச்சொற்களை தகுந்த இடத்துக்கு, அந்த எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். அப்போ தான் பொருளே புரியும், இல்லைனா பொருள் புரியாது. ஓகேவா, அப்போ பாருங்கள், இப்போ நேர் இணை சொற்கள்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். நேர் இணை சொற்கள், எதிர் இணை சொற்கள், சரி இணை சொற்கள்னு பார்த்தோம். அதில் மொதல் டைப் என்னது? இந்த நேர் இணை சொற்கள். அப்போ நேர் இணை சொற்கள்னால் என்னென்னா ஒரே பொருளை தரும் இரு சொல். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நேர் இணை சொற்கள்னால் என்ன? ஒரே பொருள். ஓகேவா, ஒரே பொருளை தரும் இரு சொல் தான் என்னது? நேர் இணை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரே பொருளை தரும் இரு சொல். ஓகேவா, ஒரே பொருள், ஒரே மாதிரியே தான் பொருள் இருக்கணும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இரு சொல் இணைந்து வருவது நேர் இணை சொற்கள் எனப்படும். அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரே பொருளை தரும் இரு சொல். அப்போ இது என்னென்னு பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஒரே சொல்ல தர இரு பொருள். அப்போ வந்து பாருங்கள், கவிதாவிற்கு பிறந்துள்ள பெண் குழந்தை மூக்கும் முழியுமாக இருக்கிறாள். அப்போ இதில் எது வந்து நேரிணை சொல் அப்படின்னா, அந்த மூக்கும் முழியுமாக அப்படின்றது. ஓகேவா, மூக்கும் முழியுமாக. நீங்கள் நல்லா ஆழ்ந்து யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, மூக்குனா வேறு, மொழினா கண்ணில் முழிக்கிறது தானே. அப்புறம் என்ன வேறு சொல் மாதிரி தானே இருக்குது. இது எதுக்கு இணைச்சொற்கள் அப்படின்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யோசிக்க தோணும். பட் ஆனால் அந்த காலத்திலே வந்து சொல்லிட்டாங்க, நேர் இணை சொற்கள்னால் இந்த மாதிரி தான் இருக்கும், எதிர் இணை சொற்கள்னால் ஆப்போசிட்டாக வரும் அப்படின்ட்டு. அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினை பெயர். ஓகேவா, ஒரு உறுப்பை குறிக்கக்கூடியது. ஓகேவா, சினை பெயர். அப்போ ரெண்டுமே சேம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கணும். சரியா, அப்போ மூக்கும் முழியுமாக அப்படின்றது நேரிணை சொல்ல வந்துடும். அப்போ இந்த தொடரில் வந்துள்ள
மூக்கும் முழியும் என்னும் இரண்டும் நேரிணை சொற்களும் அழகு என்னும் பொருளில் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ பார்த்தீங்களா, இந்த மூக்கும் முழியும் அப்படின்றது எந்த சொல்ல வந்து சொல்லியிருக்காங்க, அழகு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகுன்ற மீனிங்கை தான் குறிக்குது. அப்போ அந்த இடத்துல பொருள் வந்து என்ன பொருளை வந்து மீன் பண்ணுது, அழகு அப்படின்ற ஒரு பொருளை தான் மீன் பண்ணுது. ஓகேவா, எந்த ரெண்டு வார்த்தை, இந்த மூக்கும் முழியும் நல்லா லட்சணமாக இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து கவிதாவுக்கு வந்து ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்குது, அந்த பொன் குழந்தை மூக்கு முழியுமா நல்லா லட்சணமாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதா மூக்கு முழியுமாகன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா, இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது இந்த இடத்துல ஒரு கோடை போட்டுட்டு என்ன சொல்லுவான், மேற்கண்ட கூற்றில் இதில் வந்து என்ன இணை சொற்கள் இருக்குது கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருவான். அப்போ நம்ம தான் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகேவா, அப்போ மூக்கு முழியுமாக அப்படின்னா நேரிணை சொற்கள். இந்த தொடரில் வந்துள்ள மூக்கு முழியும் என்னும் இரண்டு நேரிணை சொற்களும் அழகு என்னும் பொருளில் சொல்லப்பட்டுள்ளது. பார்த்துக்கோங்க. ஓகேவா, அப்போ நேரிணை சொற்களுக்கு இதை விட்டால் வேறு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அன்பும் அருளும். ஓகேவா, அன்புனாலும் சரி அருளுனாலும் சரி ரெண்டுமே ஒரே மீனிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரும் புகழும், அப்போ இதுவுமே ஒரே மீனிங் தான். ஆற அமர. இப்போ எக்ஸாம்பிள் தான் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா எக்ஸாம்பிளை தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளே கேட்பான் நமக்கு. ஓகேவா, ட்விஸ்ட்டாகவும் அந்த இடத்துல என்னடா அது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்காத வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிக்க கூடாது. அப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் எந்தளவு ஏற்ற முடியுமோ அந்தளவு ஏற்றி மனப்பாடமாவது பண்ணிடுங்க. ஓகேவா, அப்போ பாருங்கள், பேரும் புகழும் ஆற அமர சீரும் சிறப்பும். பாருங்கள், சீரும் சிறப்பும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஈடும் இணையும். ஈடுனா என்னது, ரெண்டும் ஈடுபடுறது, இணையிறதுனா ரெண்டும் இணையிறது. அப்போ ஒரே மீனிங் தான். கள்ளம் கபடம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மீனிங் தான். உற்றார் உறவினர். பாருங்கள், உற்றார் உறவினர் எல்லாமே வந்து என்னது ஒரே மீனிங் தான். பாயும் படுக்கையும். பாயும்னாலும் படுக்கிற இடம் தான், படுக்கிற பிளேஸ்னாலும் அதே தான். ஓகேவா, இப்போ அதான் சொல்கிறாங்க. நோய் நொடி ரெண்டுமே பாருங்கள் ஒரே மீனிங் தான். அடுத்தது தங்குதடை. தங்குதடை இன்றி நம்ம சொல்லுவோம்ல, பாரபட்சம் பார்க்காம தங்குதடை இன்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோமா, அப்போ தங்குதடை. குற்றம் குறை. குற்றம்னா நான் அது குற்றத்தை கண்டுபிடிக்கிறது, குறை சொல்கிறது. அப்புறம் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஏச்சு பேச்சு. ஏச்சுன்னா என்ன, அது ஏசு வாங்குறது, பேச்சுனா பேச்சு வாங்குறது. ஓகேவா, அவ்வளோதான். ஏச்சு பேச்சுனாலும் ஒரே மீனிங் தான். ஸோ முட்டி மோதி, போய் முட்டிக்கிறது ஒரு இடத்துல, இல்லை ஒரு இடத்துல போய் மோதிக்கிறது. அப்போ முட்டி மோதினாலும் ஒரே இடம் தான். கூன் குருடு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மீனிங் தான். ஓகேவா, அப்போ அந்த இடத்துல ரெண்டுமே ஒரே மீனிங்னு சொல்கிறத விட, கூன் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை, அதாவது கூன் விழுந்து போச்சு அப்படின்னு ஒரு குறை இருக்கும். அப்போ குருடுனாலும் ஒரு குறை இருக்கும். அப்போ ரெண்டுமே ஒரே பொருளை தானே குறிக்குது. என்னது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குறை. ஓகேவா, ஒரு குறையுள்ள ஒருத்தரை சொல்கிறதா இந்த கூன் குருடு அப்படின்றது. ஓகேவா, அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரே பொருளை குறிக்கணும். ஓகேவா, அதை தான் வந்து சொல்கிறாங்க நேரிணை சொற்கள் அப்படின்றது. ஓகேவா, இப்போ ஏச்சு பேச்சு. ஏச்சுனாலும் ஏசு வாங்குறது வீட்டில், பேச்சுனாலும் பேச்சு வாங்குறது. அப்புறம் ரெண்டு ஒரே பொருளை தான் குறிக்குது. முட்டி மோதுறது. முட்டினாலும் போய் ஒரு இடத்துல இடிப்பான், மோதனாலும் போய் ஒரு இடத்துல இடிப்பான். அப்போ இது எல்லாமே என்னது, ஒரே இதுதான் குறிக்கிறது. குற்றம்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு குறை கண்டுபிடிக்கிறது. குறைனாலும் ஒரு குறையை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, அதே தான். சரியா, இப்போ இது எல்லாமே என்னது ஒரே மாதிரி மீனிங் வரனால இது எல்லாமே எதுக்கு ஒரு நேரிணை சொற்களுக்கு எக்ஸாம்பிளாக வரும். நான் இன்னொரு தடவை நேரிணை சொற்கள் எக்ஸாம்பிள் படிக்கிறேன், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அன்பும் அருளும் நேரிணை சொற்கள். பேரும் புகழும் ஆற அமர சீரும் சிறப்பும். அடுத்து பாருங்க, ஈடும் இணையும். கள்ளம் கபடம். அடுத்தது உற்றார் உறவினர். பாயும் படுக்கையும். நோய் நொடி. அடுத்தது தங்குதடை. குற்றம் குறை. ஏச்சு பேச்சு. ஓகேவா, முட்டி மோதி. கூன் குருடு. அப்போ இது எல்லா வார்த்தையுமே எதுக்கு எக்ஸாம்பிள், எல்லாமே எதுக்கு, நம்ம நேரிணை சொற்களுக்கு. அடுத்து பாருங்கள், ஒட்டி உலர்ந்து. இதுவுமே அதே தான். ஓகேவா, ஒட்டினாலும் சரி உலர்ந்துனாலும் சரி ஒரே பொருளை தான் குறிக்குது. வாடி வதங்கி. இதுவும் நேரிணை சொற்கள் தான். தப்பி தவறி. அப்போ பாருங்கள், தப்பி தவறி ரெண்டுமே பாருங்கள். தப்பினா எங்கிட்ட தப்பிச்சு போகிறது வெளியே, தவறினா தவறி வெளியில் உழுவுறது. அப்போ ரெண்டுமே என்ன, அது ஒரே மீனிங்கை தான் குறிக்குது. அப்போ அதான் சொல்கிறாங்க. அப்போ தப்பி தவறினாலும் ஒரே இது தான். வாட்ட சாட்டம். நம்ம சொல்லுவோம், யாரா அவன் வாட்ட சாட்டமாக ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் என்னது, நேரிணை சொற்கள். வாடி வதங்கினாலும் நேரிணை சொற்கள். கூன் குருடுனாலும் நேரிணை சொற்கள். ஒட்டி உலர்ந்து அப்படின்னாலும் நேரிணை சொற்கள். அடுத்து தப்பி தவறி. வாட்ட சாட்டம். வாயும் வயிறும். அடுத்தது நாணி கோணி. இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நாணி கோணிலாம் கேட்டானா வந்து ரிஸ்க் ஆகி போயிடும். ஓகேவா, இப்போ நாணி கோணினா என்னது, நேரிணை சொற்கள்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஓகேவா? 3 வகையான இணை சொற்களில் நேரிணை சொற்கள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷனில் சரி இணை சொற்கள் கொடுத்து வச்சுருந்தான்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தப்பாகி போயிடும். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ வாயும் வயிறும் அப்படின்னா நேரிணை சொற்கள், நாணி கோணி அப்படின்னா நேரிணை சொற்கள், சீரி சினந்து அப்படின்னா நேரிணை சொற்கள். ஸோ இந்த 21ஐயுமே தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிடுங்க. 24 இருக்கும், 24ஐயுமே மனப்பாடமாக பண்ணிடுங்க. இப்போ முக்களும் முனங்களும், ஓகேவா? இதுவுமே நேரிணை சொற்கள் தான். இடுக்கு மிடக்கு இதுவும் நேரிணை சொற்கள். எடக்கு மடக்காக பேசிகிட்டு இருக்கான் யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ என்னது? இது எல்லாமே நேரிணை சொற்கள் தான். ஓகேவா? அப்போ சீரி சினந்து, முக்களும் முனங்களும், இடுக்கு மிடக்கு, அப்புறம் எடக்கு மடக்கு, இது எல்லாமே என்னது? நேரிணை சொற்கள். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது எதிரிணை சொற்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? இணை சொற்கள்னால் என்னென்னு பார்த்தோம். அந்த இணை சொற்கள் 3 வகையில் இருக்குதுன்னு பார்த்தோம். நேரிணை சொற்கள், எதிரிணை சொற்கள், சரி இணை சொற்கள் அப்படின்ட்டு 3 வகையில் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் நேரிணை சொற்கள் மட்டும் இப்போ பார்த்தோம். ஓகேவா? 2 சொற்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொருளை தான் குறிக்கணும். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரிணை சொற்கள்னு பார்த்தோம். பட் ஆனால் இங்கே வந்து எதிரிணை சொற்கள்னால் 2 சொல்லுமே ஆப்போசிட்டாக குறிக்கணும். முரண்பட்ட இரு சொல். அப்போ பாருங்கள், போன இதில் முரண்பட்ட இரு சொல் கிடையாது. ஓகேவா? அங்கே ஒரே பொருளை தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், ஒன்றுக்கொன்று முரண்பட்ட இரு சொல் இணைந்து வருவது எதிரிணை சொற்கள் எனப்படும். அப்போ எதிரிணை சொற்கள்னா டெஃபினிஷன் என்னது? ஒன்றுக்கொன்று முரண்பட்ட இரு சொல் இணைந்து வருவது எதிரிணை சொற்கள் எனப்படும். ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அப்போ முரண்பட்ட வார்த்தை, அப்போ ஆப்போசிட் வார்த்தை நீங்களே கிரியேட் பண்ணலாம். என்னது? மேடு பள்ளம், அப்போ மேடு பள்ளம். ஓகேவா? பிழை திருத்தம் என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? பிழையாக இருக்கிறது, திருத்தம் பண்ணுறது. அப்போ ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எதிரிணை சொற்களில் வந்துடும். ஓகேவா? இப்போ என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். செலியன் அல்லும் பகலும் படித்தான். ஓகேவா? பகல்னா பகல், அல்னா இரவு. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அல்லும் பகலும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆப்போசிட் வேர்டு அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா? நாலங்காடி, அல்லங்காடின்னு படிச்சிருக்கீங்க. இப்போ அல்னா இரவு, நாள்னா பகல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். அப்போ அங்கே இந்த மீனிங் தெரிஞ்சால் நீங்கள் போட்டுடலாம். அப்போ அல்லும் பகலும்னா எதிரிணை சொற்களாக இருக்குது. ஓகேவா? அப்போ பாருங்கள், இந்த தொடரில் அல்லும் பகலும் என்பது இரவும் பகலும் படித்ததை உணர்த்துகிறது. அப்போ என்னது? இரவும் பகலும் தான் அந்த அல்லும் பகலும்ன்றது. அப்போ அதுதான் என்னது? எதிரிணை சொற்கள் அப்படின்னு சொல்கிறது. சரியா? சரி, இப்போ எதிரிணை சொற்களுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடியும் முடியும். ஓகேவா? நீங்கள் அடியும் முடியும்னா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ அடினா இப்போ ஒரு ஆள் இப்படி இருக்கான். ஓகேவா? இது நல்லா நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். ஓகேவா? அடினா கால் அடி இங்கே இருக்குது. அவன் முடினா மேலே மண்டை மேலே இருக்குது. அப்போ மேலே கீழே, அப்போ முரண்பட்டு தானே இருக்குது. புரியுதா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன்பா. ஓகேவா? அப்போ மேலே கீழே, அப்போ பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ என்ன இது? அடியும் முடியும் அப்படின்னா எதிரிணை சொற்கள். இருளும் ஒளியும். இருள்னா இருட்டாக இருக்குது. இப்போ நல்லா இருட்டாக இருக்கிறது. ஒளினா ஏதாவது ஒரு லைட்டை போட்டு விடுறது, ஏதாவது லைட்டை போட்டு வெளிச்சம் பண்ணி விடுறது. அப்போ இதுவும் எதிரிணை சொற்களாக வருது. அடுத்து பாருங்கள், உயர்வு தாழ்வு. உயர்வுனா ஹைட்டு, உயர்ந்தவன். தாழ்வுனா கீழே இறங்க டவுன் ஆனவன். அப்போ உயர்வு தாழ்வு, இதுவும் எதிரிணை சொற்களாக இருக்குது. அடுத்து பாருங்கள், வடக்கும் தெற்கும். அப்போ வடக்கும் தெற்கும்னா இதுவும் எதிரிணை சொற்களில் தான் வருது. ஓகேவா? மேலே பார்த்தீங்க அப்படின்னா வடக்கில் சொல்லுவாங்க, பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கில் சொல்லுவாங்க. ரெண்டும் என்னது? எதிராக தான் இருக்குது. அப்போ இதுவும் எதிரிணை சொற்கள் தான். அடுத்தது உள்ளும் புறமும். அப்போ பாருங்கள், உள்ளுனா உள்ள, அவுட் சைடு அப்படின்னா புறம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ உள்ளுனா அதாவது அகமும் புறமும்னு கூட சொல்லலாம், உள்ளும் புறமும் கூட சொல்லலாம். ரெண்டும் ஒரே மீனிங் தான். ரெண்டுமே என்னது? எதிரிணை சொற்கள் தான். அடுத்து கிழக்கும் மேற்கும் தான். இது கிழக்கு. ஓகேவா? சாரி, இது கிழக்கு, இது மேற்கு. ஓகேவா? இது கிழக்கு, இது மேற்கு. அப்போ என்ன ஆகும்? இதுவுமே வந்து என்னது? எதிரிணை சொற்கள் தான். அடுத்தது உச்சி முதல் உள்ளங்கால் வரை. முன்ன தான் பார்த்தோம் நம்ம. ஓகேவா? உச்சினா என்னது? மண்டை இப்படி இருக்குமா? உச்சி இங்கே டாப்பில் இருக்குது, உள்ளங்கால்னா கால் இங்கே இருக்குது. அப்போ உச்சி முதல் உள்ளங்கால் வரையினால் என்னது? இதுவும் வந்து எதிரிணை சொற்கள் தான். அடுத்து ஏட்டிக்கு போட்டி. ஏட்டிக்கு போட்டினால் என்னது? எதிரிணை சொற்கள் தான். குறுக்கும் நெடுக்கும். குறுக்கும்னா குறுகலான பாதை, நெடுக்கும்னா நல்லா நெருங்கி. ஓகேவா? நல்லா அகலமாக இருக்கிறது. ஓகேவா? அப்போ குறுக்கும் நெடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நெடுக்கும் அப்படிங்கும்போது குறுக்குனாலும் குறுக்கு, நெடுங்குனாலும் இப்படி நெருக்கும்னு நினச்சக்கூடாது. நெடுங்கும்னா பெருசு. ஓகேவா? அப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ குறுக்கும் நெடுக்கும் அப்படின்னா எதிரிணை சொற்கள் தான் போடணும். அவசரப்பட்டு நேரிணை சொற்கள் தயவு செஞ்சு போட்டுறாதீங்கப்பா. ஓகேவா? போட்டால் புகஞ்சிரும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டினில் சொல்கிறத நல்லா கேட்டு வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினில் 1000 கிட்ட முன்னாடி போயிடுவாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ குறுக்கும் நெடுக்கும் அப்படி
அப்படின்னா எதிரிணை சொற்கள் தான் வரும். அடுத்தது மேடு பள்ளம், மேடு பள்ளம்னால் என்ன, அது எதிரிணை சொற்கள் தான். ஏட்டிக்கு போட்டின்னு பார்த்தோம், அதுவுமே எதிரிணை சொற்கள் தான். கனவு நனவாயிருச்சு அப்படிம்பாங்க, ஓகேவா. கனவு கண்டது நனவாயிருச்சும்பாங்க. கனவுனா பலிக்காது, நனவுனா பலிச்சிருச்சு, ஓகேவா. அப்போ என்ன அர்த்தம், அப்போ வந்து இது எதிரிணை சொற்களில் வரும். கனவு நனவு அப்படின்னோடனே போச்சுடா, நம்ம வந்து நேர் இணை சொற்களில் தான் வரும் அப்படின்னு நினச்சி நேர் இணை சொற்களில் போடவே கூடாது. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது, ஓகேவா. தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. எதுக்காக வீடியோ அப்லோட் பண்ணுறோம், ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாருங்கள், தப்பே கிடையாது, ஓகேவா. வீடியோ யூடியூப்பில் சும்மா தானே இருந்தே கிடக்கு, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லாவே பாருங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது, ஓகேவா. நமக்கு தேவை மைண்டில் ஏற்றணும், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், கனவு நனவு அப்படின்னாலும் எதிரிணை சொற்கள் தான். அடுத்தது இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை சொல்லிடுறேன், ஓகேவா. எதிரிணை சொற்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ பாருங்கள், அடியும் முடியும் இதுவுமே எதிரிணை சொற்கள். இருளும் ஒளியும் எதிரிணை சொற்கள். உயர்வு தாழ்வு எதிரிணை சொற்கள். அடுத்து பாருங்கள், வடக்கும் தெற்கும் எதிரிணை சொற்கள். உள்ளும் புறமும் இதுவும் எதிரிணை சொற்கள். கிழக்கும் மேற்கும் இதுவும் எதிரிணை சொற்கள் தான். அடுத்தது உச்சி முதல் உள்ளங்கால் வரை இதுவும் எதிரிணை சொற்கள் தான். ஏட்டிக்கு போட்டி இதுவும் எதிரிணை சொற்கள். குறுக்கும் நெடுக்கும் இதுவும் எதிரிணை சொற்கள். இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஏட்டிக்கு போட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கணும். மேடு பள்ளம் எதிரிணை சொற்கள். கனவு நனவாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் எதிரிணை சொற்கள். இதெல்லாம் இந்த குறுக்கும் நெடுக்கும், அதுக்கப்புறம் இந்த ஏட்டிக்கு போட்டி, இந்த கனவு நனவு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆப்ஷனில் வந்து நேரிணை சொற்களுக்குமே நேரிணை சொற்கள் நம்ம போடவே கூடாது, அதுக்காக தான் சொல்கிறது, ஓகேவா. அடுத்து பாருங்கள், செரி இணை சொற்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்தோம், இணை சொற்கள்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்து நேர் இணை சொற்கள், எதிர் இணை சொற்கள், செரி இணை சொற்கள்னு அது 3 வகையாக பிரியுதுன்னு பார்த்தோம். அந்த 3 வகையில் நேர் இணை சொற்கள்னால் என்னென்னு பார்த்துட்டோம், எதிர் இணை சொற்கள்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்தது என்னது, அடுத்து வர்றது தான் இந்த செரி இணை சொற்கள். இப்போ அதை பற்றி பார்க்கலாம், ஓகேவா. ஒரு சொல்லின் பண்பு அல்லது செயலை வலுப்படுத்தும் விதமாக, செயலை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும், நல்லா வலுப்படுத்தணும், ஓகேவா. வலுப்படுத்தும் விதமாக ஒரே பொருளுடைய இரு சொல் இணைந்து வருவது. அப்போ பாருங்கள், ஒரே பொருள் தான், ஓகேவா. ஒரே பொருளுடைய இரு சொல் இணைந்து வருவது செரி இணை சொற்கள் எனப்படும். அங்கேயும் நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்டில் நேர் இணை சொற்களும் பார்த்தோம், அங்கேயும் ஒரே பொருளை தான் 2 சொல்லும் குறிக்குதுன்னு பார்த்தோம். அப்போ அதுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஓகேவா. பண்பு அல்லது செயல், ஓகேவா. அங்கே பொருள், இங்கே பண்பு அல்லது செயலை வலுப்படுத்தும் விதமாக, ஓகேவா. ஒரே பொருளுடைய இரு சொல் இணைந்து வருவது என்னது, செரி இணை சொற்கள் எனப்படும். இந்த செரி இணை சொற்களே பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. என்னென்னா பண்பு செரி இணை சொற்கள், செயல் செரி இணை சொற்கள், ஓகேவா. அப்போ பண்புனா பண்பை மட்டும் உணர்த்தும், ஓகேவா. செரி இணை சொற்கள் வந்து பண்பை மட்டும் உணர்த்தி வரும். அதுவே செயல் செரி இணை சொற்கள் அப்படின்றது செயலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உணர்த்தி வரும், ஓகேவா. செயலை மட்டும் உணர்த்தி வரும். அப்போ என்னென்னு பார்க்கலாம். அப்போ பண்பு செரி இணை சொற்கள் அப்படின்னா ஒரு சொல் பண்பு அடிப்படையில் இருமுறை வந்து அதன் பொருளை விளக்குவது பண்பு செரி இணை சொற்கள் ஆகும், ஓகேவா. ஒரு சொல் வந்து என்ன ஆகுது, பண்பு அடிப்படையில், ஓகேவா. செயல் அடிப்படையில்னு வந்துட்டு அது செயல் செரி இணை ஆகிப்போயிடும். அப்போ பண்பு அடிப்படையில் வரனால பண்பு செரி இணை சொற்கள் ஆகிப்போயிடும். அப்போ பாருங்கள், எந்த சொற்கள் வந்து பண்பு அடிப்படையில் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ செக்கச்சவேல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னும் சிவப்பு நிறம் 2 முறை வந்து சிவப்பின் பண்பினை செறிவுபடுத்துகிறது. இப்போ செக்கச்சவேல், செக்க அப்படின்னாலே சிவப்பு தான், ஓகேவா. சிவப்பு தான். செவ்வேல் அப்படின்னா என்னது, சிவப்பு தான். அப்போ சிவப்புன்ற வார்த்தை ஒரே ஒரு சொல்லு தான், பட் ஆனால் என்னது இங்கே 2ஆக வந்திருக்கு, ஓகேவா. 2 முறை வந்து சிவப்போட பண்பை தான் வெளிப்படுது. அப்போ பண்புனா என்ன நம்ம பார்த்தோம், நிறை, சுவை, அளவு, வடிவம், குணம், இதெல்லாம் பார்த்தோமா. பண்பு தொகையிலேயே உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, ஓகேவா. நிறம், சுவை, அளவு, வடிவம், குணம், இது எல்லாமே எதில் வரும், இதெல்லாம் பண்பு தொகையில் வரும். அப்போ பண்புல பாருங்கள், செக்கச்செவேல் அப்படின்றது எதில் வருது, நிறத்தோட அடிப்படையில் வருதா, ஓகேவா. நிறத்தோட அடிப்படையில் வருது. அப்போ இது பண்பு அப்படின்னு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம், ஓகேவா. இப்போ அடுத்து பாருங்கள், வெள்ளை வெளிர். செக்கச்சவேல் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 சிவப்பை வந்து பார்த்திங்கன்னா குறிக்கிறதுன்னு பார்த்தோம். வெள்ளை வெளிர்னா இதுவும் வெள்ளை கலரு, இதுவும் வெள்ளை கலரு. அப்போ 2மே ஒன்று தான், ஓகே. வெள்ளை வெளிர்ன்றது ஒன்று தான். அடுத்து பச்சை பசேல், இதுவும் பாருங்கள் பச்சை பசேல், பசுமையாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், இதுவுமே என்னது வந்து பண்பை தான் குறிக்குது. வெள்ளை கலர் அப்படின்றது பண்பை தான் குறிக்குது, ஓகேவா. இதுவுமே பச்சை பசேல்ன்றது பண்பை தான் குறிக்குது. அடுத்து பாருங்கள், நட்ட நடுவில், இதுவும் பாருங்கள் பண்பு. அளவு, சுவை, வடிவம்னா என்னது, நடு, சென்டர் பிளேஸ், ஓகேவா. சென்டர் பிளேஸு, இது ஒரு சென்டர் பிளேஸு ஞாபகம் வைங்க. நான் இப்போ நான் ஒரு வட்டமாக ஒன்று இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பிளேஸ், ஓகேவா. இப்போ நட்ட நடுவில், ஓகேவா. நட்ட நடுவில் அப்படின்றது 2மே ஒரே மீனிங்கை தான் குறிக்குது. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க,
பண்பு சரி இணை சொற்கள் அப்படின்றாங்க. ஓகேவா, அளவு, சுவை, வடிவம், குணம் எல்லாத்துலேயுமே வரும். ஓகேவா, அப்போ நீங்கள் இந்த கொடுத்துருக்கூடிய எக்ஸாம்பிளை பார்த்துக்கோங்க. அப்போ இதில் ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கானா, செக்க செவேல் இது என்னது பண்பு சரி இணை, வெள்ளை வெளேர், பச்சை பசேல், அடுத்தது நட்ட நடுவில், இது எல்லாமே எதுக்கு, இது எல்லாமே வந்து பண்பு செரியினை சொற்கள். ஓகேவா, செரியினை சொற்களே 2 டைப்பாக பிரியுது, பண்பு செரியினை சொற்கள், செயல் செரியினை சொற்கள்னு 2 டைப்பாக பிரியுது. அதில் பண்பு செரியினை சொற்களுக்கு அதில் எக்ஸாம்பிள். இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா செயல் செரியினை சொற்கள். அப்போ செயல் செரியினை சொற்கள்னால் என்னென்னா வினை சொற்கள் சிலவற்றை அடுக்கு தொடர்களாக கொண்டு வரும். அப்போ வினை சொல்னா என்னது, வந்தான் அப்படின்னு வந்தது ஒரு வினை சொல்லா. அப்போ வந்தான் வந்தான், அப்போ வென்றான் வென்றான், அப்போ அடுத்து என்னது வந்து தந்து தந்து, கொடு கொடு அப்படின்னு ஒரே மாதிரியான வார்த்தை 2 டைம் அடுக்கு தொடரில் வருது. ஓகேவா, அப்போ அது வினைச்சொல்லாக இருக்கணும், கண்டிப்பாக வினைச்சொல்லாக தான் இருக்கணும், அதுதான் ரூல்ஸு. ஏன்னா செயல்னால் என்னது ஒரு வினை தானே. ஓகேவா, செயல்னா என்னது வினை தான், பேர்லேயே கொடுத்துட்டான், செயல் சரி இணை சொற்கள் அப்படின்னு பேர்லேயே கொடுத்துட்டான். அப்போ நாம் தப்பு பண்ணக்கூடாது. ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு டெஃபினேஷன் பாருங்கள், வினை சொற்கள் சிலவற்றை அடுக்கு தொடர்களாக கொண்டு கருத்தை அல்லது செயலை விளக்குவது செயல் சரி இணை சொற்கள் எனப்படும். அப்போ வாங்க பார்க்கலாம் எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், அமுதன் தன் தந்தையிடம் அழுது அழுது வந்துருச்சா. அப்போ அழுதுன்னு என்னது, அது ஒரு வினை. ஓகேவா, அழுது அழுது அப்படின்னு ஒரு 2 டைம் வருது. ஓகேவா, 2 டைம் வருது. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினை. சரியா, அது வந்து ஒரு வினை. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஏன்னா அவன் அழுகுறான்றது ஒரு வினை செயல் தானே அது. ஓகேவா, அந்த செயல்னா அது ஒரு வினையை தானே குறிக்குது. அப்போ அது வினை. அப்போ அது வந்து என்னவா வந்திருக்கு, அடுக்கு தொடராக வந்திருக்கு. அப்போ எந்த கான்செப்டில் வரும், செரியினை தான். செரியினையில் எந்த கான்செப்டில் வரும், செயல் செரியினை கான்செப்டில் வந்துடுது. ஓகேவா, அப்போ பாருங்கள், இதில் அழுதல் என்னும் வினைச்சொல் அழுது அழுது என்னும் அடுக்கு தொடராக வந்து செயலை செறிவுபடுத்துகிறது. புரிஞ்சதா, இப்போ புரிஞ்சதா உங்களுக்கு நல்லா. அப்போ பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, ரொம்ப 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 முக்கியம். அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்கான்றது, நடந்து நடந்து. ஓகேவா, இது ஒரு வினைச்சொல், இதுவும் வந்து வினைச்சொல், இது அடுக்கு தொடராக வந்துருச்சு. அப்போ வினைச்சொல்லும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடுக்கு தொடராக வந்துச்சுன்னா என்னது, செயல் சரி இணைச்சொல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, செயல் சரி இணைச்சொல். அப்போ கொஞ்சி கொஞ்சி, இதுவுமே செயல் சரி இணைச்சொல் தான். அடுத்தது பார்த்து பார்த்து, எல்லாமே பாருங்கள் வினைச்சொல் தான். தேடி தேடி, அடுத்தது வந்து வந்து. ஓகேவா, அடுத்து இன்னும் இருக்கும் பாருங்கள், அவ்வளோதான். ஓகேவா, எக்ஸாம்பிள் இதில் இவ்வளோ தான் கொடுத்துருக்கான். ஓகேவா, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா எல்லாமே வினையை இப்போ கொண்டு வருது. ஓகேவா, இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இணைச்சொற்களே. ஓகேவா, இப்போ பாருங்கள், இணைச்சொற்கள்னால் நம்ம என்னென்ன பார்த்தோம், இணைச்சொற்கள்னால் என்ன அப்படின்றத டெஃபினிஷன் பார்த்தாச்சு. ஓகேவா, அப்போ இணைச்சொற்கள் 3 வகையாக இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகேவா, நேர இணைச்சொற்கள் இருக்குதுன்னு பார்த்தோம், எதிர் இணைச்சொற்கள் இருக்குதுன்னு பார்த்தோம், சரி இணைச்சொற்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நேர இணைச்சொற்கள்னால் நேராக வருதுன்னு பார்த்தோம். ஓகேவா, நேராக வருது, ஒரே மாதிரியான சொற்கள் இருக்கும், ஆனால் பொருள் ஒரே மாதிரியே இருக்கணும், 2 சொல்லுக்குமே ஒரே பொருளாக தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, அதே மாதிரி தான் எதிர்நிலை சொற்கள்னால் என்ன, 2 சொல்லு வரணும், பட் ஆனால் 2 சொல்லுமே ஆப்போசிட் முரண்பட்ட சொல்லாக வரணும். மேடு பள்ளம் அப்படின்ற 2 சொல்லுமே வேறு வேறாக வருதா, மேடுனா மேடாக இருக்குது, பள்ளம்னா பள்ளமாக இருக்குது. அப்போ 2ம் ஆப்போசிட் வருதா, அது எதிரிணை சொற்கள். சரி இணை சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் வரும். ஓகேவா, சரி இணை சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் வரும். என்னென்னா பண்பை பேஸ் பண்ணியும் அதோட வினை செயலை பேஸ் பண்ணியும் வரும். ஓகேவா, அப்போ பண்பை பேஸ் பண்ணினா கரெக்டாக பாருங்கள், பச்சை பசேல், வெள்ளை வெளேர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்லாம் இந்த பண்புக்கு வரும். ஏன்னா பச்சை கலரில் இருந்தால் என்ன, அது பண்பை தானே குறிக்குது, வெள்ளை கலர்லனா வெள்ளையை தானே குறிக்குது. ஓகேவா, அடுத்து பாருங்கள், செயலை பேஸ் பண்ணி வரக்கூடியது எல்லாமே என்னது செயல் செரியினை. அப்போ என்னது, செயல் பேஸ் பண்ணி என்ன வருது, நடந்து நடந்து. அதுவும் முக்கியமாக என்ன வரணும், அடுக்கு தொடராக வரணும். ஓகேவா, வந்த சொல்லே வரணும், அடுக்கு தொடராக வரணும் அதுவும். ஓகேவா, அப்போ பாருங்கள், நடந்து நடந்து, வந்து வந்து. ஓகேவா, தின்று தின்று, தந்து தந்து, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துடும். ஓகேவா, ஓகே. அடுத்து பாருங்கள், எதிர்ச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புக்கில் இருக்கிறது. ஓகேவா, எந்த புக்கில், நம்ம தமிழை பிழையின்றி எழுதுவோம், நம்ம தமிழ் இணைய கல்விக் கழகம் ரிலீஸ் பண்ண இந்த புக்கில் இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். எதிர்ச்சொற்கள் ஒரு சொல்லுக்கு நேர் எதிர்பொருளை குறிக்கும் சொல் தான் எதிர்ச்சொல். இப்போ ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அதுக்கு நேராக எதிர்ச்சொல் குறிக்கணும். ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ ஆடவர் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. ஓகேவா, ஆடவர் அப்படின்னா மகளிர் அப்படின்னு சொல்கிறோமா. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி குறிக்கணும். ஓகேவா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, அப்போ அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஓகேவா, அப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கணும். இப்போ ராமன் வந்தான், கண்ணன் போனான். இப்போ இதில் எது எதிர்ச்சொல்லாக இருக்குது, வந்தான் போனான். ஓகேவா, வந்துட்டான் போயிட்டான். அப்போ இது 2 எதிர்ச்சொல்லா.
ஓகேவா. ஏதோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ராமன் வந்தான், அப்போ வந்தான் இவன் போயிட்டான். ஓகேவா. அப்போ அதுதான் எதிர்ச்சொல். அப்போ என்னென்ன எதிர்ச்சொல் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். இங்கு வந்தான் என்னும் நேர்ச்சொல்லுக்கு போனான் என்பது எதிர்ச்சொல் ஆகும். ஓகேவா. வந்தான் என்னும் நேர்ச்சொல்லுக்கு போனான் என்பது எதிர்ச்சொல் ஆகும். சரியா. அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த புக்கில் இருக்கிறது மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா. வா போ, வாக்கான எதிர்ச்சொல் போ, இல்லைனா உண்டு, தீமைனா நன்மை, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். குறை அப்படின்னா நிறை, அதிகம்னா குறைவு, இதெல்லாம் நீங்களே போட்டுடலாம். ஓகேவா. தொடக்கம் இல்லை ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தொடக்கம்னா முடிவு, ஆரம்பம் அப்படின்னா இறுதி. ஓகேவா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. தொடக்கத்துக்கு இறுதி போட்டக்கூடாது. தொடக்கம்னா முடிவு, ஆரம்பம்னா இறுதி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இரவு பகல். ஓகேவா. அடுத்தது எளிது கடினம், சுறுசுறுப்பு சோம்பல், சோம்பல்னா நான் சோம்பேறியாக இருக்குது, சுறுசுறுப்புனா நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. இளமை, இளமைனா முதுமை. அடுத்தது விருப்பு, விருப்புனா வெறுப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. விருப்புனா வெறுப்புன்னு அர்த்தம். அடுத்து விரைவாக, விரைவாகனா நல்லா வேகமாக போகிறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு மெதுவாக போகிறது. ஓகேவா. பைய போங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மெதுவாக போகிறது, அந்த மீனிங். அடுத்தது வெற்றி, ஒருத்தன் வெற்றியை கண்டுட்டான், அப்போ அதுக்கு ஆப்போசிட் நான் தோல்வி. ஓகேவா. அடுத்து பெருமை, பெருமைனா என்ன அர்த்தம், சிறுமைன்னு அர்த்தம். ஓகேவா. பெருமைனா என்ன அர்த்தம், சிறுமை அப்படின்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருக்கிறது. ஓகேவா. அப்போ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இணைச்சொற்கள் பார்த்துருக்கோம். ஓகேவா. இணைச்சொற்கள், எதிர்ச்சொற்கள். எதிர்ச்சொற்கள் என்னது, இந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும்தான் பார்த்துருக்கோம், நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் பார்க்கல. ஓகேவா. இப்போ இந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. எந்த புக்கு, நம்ம தமிழை பிழையின்றி எழுதுவோம் அந்த புக்கு. ஓகேவா. அதை நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஏன்னா ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. அந்த புக்கிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வருமோ வராதோன்றது அப்பாற்பட்சம். பட் நமக்கு சோர்ஸ், அவுட் சோர்ஸ் கிடைக்கும் போது அதை வந்து நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.